பத்தாண்டுகளில் 25 கோடி ஏழைகள் பணக்காரர்களாக மாறியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் பதிலளித்து பேசினார். அப்போது 10 ஆண்டுகளுக்கு மேல் மக்கள் சேவையாற்றுவதற்காக தேர்வு செய்ததற்கு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் 14வது முறையாக அவையில் பேசுவதற்கு நன்றி கடன் பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவர் உரையில் இருந்ததாகவும் சாமானிய நடுத்தர மக்களை பாஜக அரசு முன்னேற்றி கொண்டு வந்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுவரை 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டு பணக்காரர்களாக மாறியுள்ளதாகவும் ஏழை மக்களின் நிலையை அரசு புரிந்து கொண்டு வீடு இல்லாதவர்களுக்கு 4 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் 12 கோடி கழிப்பறைகள் கட்டி கொடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிலர் ஏழை மக்களின் இல்லங்களில் புகைப்படம் எடுப்பதை பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி ஏழைகளின் நிலையை புரிந்து கொள்ள சிலருக்கு கடினமாக இருக்கிறது என்றும் சாடினார். மக்களுக்கு நலத்திட்டங்கள் சென்றடைய வங்கிக் கணக்குகள் துவங்கப்பட்டுள்ளன என்றும் இதுவரை 40 லட்சம் கோடி ரூபாய் ஏழை மக்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர் மேலும் கூறினார். அரசியல் லாப நோக்கங்களை கருத்தில் கொள்ளாமல் அரசு திட்டங்களில் இருந்து 10 கோடி போலி பயனாளிகள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். முந்தைய அரசுகள் ஊழலில் திளைத்து போயிருந்ததாகவும் அப்போது ஊழல் குறித்த விஷயங்கள்தான் தலைப்புச் செய்தியாக வந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஊழல் இல்லாத காரணத்தால் கோடிக்கணக்கான பணம் சேமிக்கப்படுவதாகவும் நாங்கள் சொகுசு மாளிகை கட்ட மக்களின் பணத்தை பயன்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்தியில் எந்த ஊழலும் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்திருப்பதாகவும் தற்போதைய ஆட்சியில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வரியை குறைத்து நடுத்தர மக்களின் சேமிப்பை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார்.